கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகவும் ரோமனுடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பி அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர்ல 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகாமல் விசுவாசத்தினால வருகிற நீதியினால் கிடைத்தது. இந்த உலகத்தை சுதந்தரிப்பான். இந்த உலகம், ஒவ்வொரு விசுவாசியும் இந்த உலகத்தை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த உலகத்தை அவங்க சுதந்தரிப்பாங்க அப்படின்னு வாக்குத்தத்தம் சொல்றார். இந்த உலகம் என்ன? சங்கீதங்களுடைய புஸ்தகம் 115வது சங்கீதத்தை நாம திருப்பி அதனுடைய 16வது வசனத்தை நாம வாசிச்சோம்னு சொன்னா, வானங்கள் கர்த்தருடையவை பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். நல்லா கவனிங்க. இந்த பூமியை சுதந்தரிப்பான். இந்த வாக்குத்தத்தத்தை ஏன் கொடுத்தார்னா, இந்த பூமியை மனுஷனுக்காக படைத்தார். ஆதியில தேவன் ஆதாமுக்கு இந்த பூமியை நீ ஆண்டுகொள், அவனை ஆசீர்வதித்து பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி இதை ஆண்டுகொள் சொல்லி ஆதாமுக்கு அந்த பூமியை அவனுக்கு கொடுத்தார். ஆனா அவன் கீழ்ப்படியாமையினாலே அதை இழந்து போனான். அவன் இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப அவனுக்கு அவனுடைய சந்ததிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் உலகம் விழுந்து போயிட்டு பாவங்கள் பெருக ஆரம்பித்தது. மக்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த குறைவு இருந்தது. பிழையான எண்ணங்களுடைய மனிதர்களாய் மாறி போனார்கள். அப்போதான் ஆண்டவர் பார்க்குறாரு, ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை அழைத்து ஆதாமுக்கு என்ன உடன்படிக்கை செய்தாரோ அதே போல் அவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், இந்த பூமியை நீ சுதந்தரித்துக்கொள், இது உனக்காக படைக்கப்பட்டது, இது பிசாசுக்காக அல்ல. பிசாசுக்காக பிசாசுடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் வெற்றியாக வாழணும்னு கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ராஜரீக வாழ்வு அந்த உலகத்தில் வாழணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம், அந்த பரலோகத்தின் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்தால் அது தேவ ராஜ்யம். அந்த தேவ ராஜ்யம் வரும் பொழுது தெய்வீக செழிப்பு உண்டாகும், தெய்வீக சுகம் உண்டாகும், தேவ ரகமான வாழ்வு உண்டாகுங்கிறதுக்காக ஆண்டவர் சொன்னார், அந்த தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்கு, உங்க மனதை மாற்றி இயேசுதான் ஆண்டவர்னு உள்ள வந்தா இந்த உலகத்தில் ஒரு நலமுள்ள ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழலான்னு கர்த்தர் அவர்களை அழைத்தார். இந்த பூமியை குறித்து சொல்லுது பாருங்க. இந்த பூமி யாருடையது? இந்த உலகத்தை சுதந்தரிப்பான்னு உலகம் அப்படின்னு பின்னாடி போயிடாம இது என்ன அப்படின்னு கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா அதனால நமக்கு பிரயோஜனம் இருக்கும். யோசுவாவுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். 3வது அதிகாரத்தை திருப்பணும்னா 11வது வசனத்தை வாசிக்கலாம். 3:11 வசனம். இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. நல்லா கவனிங்க. சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய இந்த பூமி ஆண்டவருடையது. அதனாலதான் அடுத்து கூட பாருங்க 13ல சொல்லுது, சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற பெட்டியை சுமக்கிற. இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, சர்வ பூமிக்கும், இந்த முழு பூமிக்கு ஆண்டவர் தான் சொந்தக்காரர். இது பிசாசுடையது கிடையாது. அதனாலதான் அவர் சொல்றார், இந்த பூமி ஆண்டவருடையது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த பூமியை கொடுக்கிறார். அதனால தான் அவர் சொல்லும் பொழுது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லுது. உலகம் தான் மனுஷன், அந்த மனுஷனுக்குள்ள அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் இந்த பூமியை அவர்கள் சுதந்தரிக்கணும். பைபிளில் நிறைய இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது கூட மத்திய புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மத்திய 11வது அதிகாரத்தை திருப்பி இயேசு கிறிஸ்து பேசுறத பாருங்க. 28ஆம் வசனத்தில் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் இல்ல 25க்கு வந்துருங்க. 25. அந்த சமயத்துல இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த வானமும் பூமியும் கர்த்தருடையது. அதனாலதான் சொல்றார் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது பூமியை, இந்த உலகத்தை சுதந்தரிப்பான். இந்த உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் இது நியாயப்பிரமாணத்தினால வராம யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியில எப்படி வாழ்வாங்க?
கதிர் முற்றி களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறது போல நல்ல முதிர் வயது வரையிலும் ஒரு செழிப்புள்ள, ஒரு தயவுள்ள, ஒரு கிருபை உள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வாங்க. அவர்களுக்கு அநேக வித நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும், அவர்கள் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவாங்க. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? சில நிபந்தனைகள் இருக்கிறது. நாம் நிறைய காரியத்தை இன்னைக்கு கொஞ்சம் கவனிக்க போகிறோம். நகசோன் அப்படிங்கிறவனை குறித்தும், அந்த நகசோனுடைய வைராக்கியத்தினால தேவன் அவனுடைய வழியில தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரார். மத்தேயு 1 அதிகாரத்திலே அவர் இடம் பிடிக்கிறார். அப்படி இந்த உலகத்தில் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அதாவது என்ன சொல்றது, அதை துணிச்சல் உள்ள ஒரு விசுவாசம், தைரியமான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை நமக்குள்ள அதில் நாம் வாழ்ந்தோம், அதை ஆப்ரேட் பண்ணுறோம், அந்த நினைப்போடு நாம் இருக்கிறோம்னா பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். அதனால தான் அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? வானமும் பூமியும் கர்த்தருடையதுன்னு சொல்றார். அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்போஸ்தலருடைய புத்தகம் 17வது அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி சொன்னா, அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 17வது அதிகாரத்தை எடுத்து 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். இங்க வசனம் என்ன சொல்லுது? நல்லா கவனிங்க. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அந்த வானத்தை உண்டாக்கினவரும் இந்த பூமியை உண்டாக்கினவரும் அவர்தான். ஆண்டவர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். பூமி எதுக்கு உண்டாக்கினார்? அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி உண்டாக்கினார். இது விழுந்து போன உலகம், ஆகையினால விழுந்து போயிட்டதுனால பிசாசு உடையவர்கள் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைக்க கிடையாது. ஒரு நாள் இந்த பூமி வெந்து உருகி அழிய போகுது. அதுக்கு முன்னாடி இந்த பூமியில பரலோகத்தின் வாழ்வை ஒரு மாடலா இந்த உலகத்தில் வாழும்படி, பரலோகத்தில் எப்படி வியாதி இல்லையோ, பரலோகத்தில் எப்படி வறுமை இல்லையோ, அதே போல இந்த உலகத்திலும் இம்மையிலும், அதனால பைபிள் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஒருத்தர் பின்பற்றினா இம்மையில 100 ஆசீர்வாதத்தையும் மறுமையில் அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவாங்க அப்படின்னு சொல்லுது. அதனால கவனிங்களேன், இந்த உலகத்தில் சில காரியத்தை கொஞ்சம் மனசுல வாங்குங்க. இந்த பூமியை தேவன் மனிதன் வாழ்வதற்கென்று படைத்தார். இந்த பூமியில நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் பூமியில நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, பூமியில ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிறைய வேலை இருக்கு. ஆதாமுக்கு அவன் சந்ததிக்கும் பூமியை கொடுத்தார். ஆனா ஆதாம் அதை இழந்துட்டாங்கிறதுக்காக அப்படியே விட விரும்பல. முந்தின ஆதாம் அதை இழந்தான், பிந்தின ஆதாம் அதை திருப்பி மீட்டு ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த பூமியில நல்ல ஒரு வாழ்க்கை வாழுங்க, நல்ல அப்பத்தை புசித்து, நல்ல வஸ்திரத்தை உடுத்தி, நல்ல இருப்பிடத்தில் இருந்து, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அடுத்தவர்களுக்கு நன்மையை செய்து, கிறிஸ்துவுக்கு மாதிரியாய் நாம சில காரியத்தை மனதில் வைக்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏன் நம்மை போல மனுஷனாகிய நம்மை போல அவர் நமக்காக பாவமானார், நமக்காக பாவமாகி அவர் சிலுவையில் தொங்கினார். ஏன் அவர் நம்முடைய சாயல்ல வந்தார்னா, அவருடைய சாயலில் நாம வாழணுங்கிறதுக்காக. அவருடைய சாயல் கிறிஸ்துவானவர் எப்படி நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் இருந்தது போல, நாவில் அதிகாரம் உள்ளவர்களாய் இந்த பூமியில வாழணுங்கிறதுக்காக, ஒரு நல்ல வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தினார். அதனால தான் சொல்றேன், பூமியில எல்லாருக்கும் வேலை இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, பூமியில எங்களுக்கு வேலை இருக்கு. இந்த பூமியை பாருங்க, இந்த பூமியை எப்படி ஆண்டவர் பார்க்க சொல்லி இருக்கிறார்னா, இந்த பூமியில நாம் ஒரு வேலைக்காரன் போல வாழக்கூடாது. இந்த பூமியில ஒரு வேலைக்காரன் போல வாழாம ஒரு ஓனர் போல வாழ பழகிக்கணும். நீங்க நல்லா கவனிங்களேன், ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு போயிட்டு வீடு கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டோன்னு வச்சுக்க, ஓனர் இருக்காங்களா பார்ப்பாங்க. அவங்க வந்தால் கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி கழுவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஓனர் வந்தாங்கன்னா, அவ்வளோதாங்க போகுது, இதுக்கு மேலே போகாதுங்க அப்படி சொல்லுவோம். உடனே சொல்லுவோம், நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த லைசாலோ அல்லது வேறு ஏதாவது ஆசிடோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம் வேலைக்காரன் அந்த வேலையை செய்யும் பொழுது. இதே ஓனராக இருந்தான்னு வச்சுக்க, இது போக மாட்டேங்குதுங்க அப்படி சொல்ல மாட்டான். உடனே பார்ப்பான், நல்லா போட்டு தேய்ச்சி அதை இந்த ரூமுக்குள்ள அழுக்கே வரக்கூடாது, இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி அந்த சொந்த வீட்டுக்காரன் நல்லா போட்டு தேய்ப்பான். போகலையா, இதை விட வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அந்த வீட்டை சுத்தப்படுத்துவான். அதே போலதான் இந்த உலகத்தில் ஒரு வேலைக்காரனா வாழ்ந்தன்னு வச்சுக்க,
அந்த நினைவு என்ன செய்யுது? யாரதோ ரோடு, ஏதாவது சாப்பிட வேண்டியது, குப்பை கொண்டாந்து போட வேண்டியது. வீட்டில் சில பேர் குப்பையை கொண்டாந்து தெருவில் யாரும் இல்லையா போட்டு போயிடுவான். அது என்னுடைய வீடுன்னு அவனுக்கு நினைப்பு இருந்தா அந்த குப்பையை கொண்டு போய் எங்கே போடணுமோ அங்கே போடுவான். அதனால தான் பாருங்க, ஒவ்வொரு காரியத்தில் இந்த பூமியில் ஆண்டவருடைய பிள்ளைங்க இது யாருதோ அப்படின்னு வாழாம இது என்னுடையது, நான் இந்த பூமியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஏன் அப்படின்னா இந்த பூமியில் நிறைய வேலையை வைத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்ய மக்களுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு? இந்த உலக மக்கள் கொஞ்சம் கவனிங்க, இன்னைக்கு நிறைய அரசாங்க சட்டத்திட்டங்களை வச்சிருக்கு இல்லையா, இதெல்லாம் எங்கே வந்துச்சு? இன்னைக்கு மக்களுக்கு இலவசமாக படிப்பு கொடுக்குறாங்க, இலவசமாக மருந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் ஒரு பக்கம் திருட்டு இருந்தாலும் ஆனால் அரசாங்கம் இதை பகிரங்கமாக செய்யுது. எத்தனையோ அரசு ஆஸ்பத்திரியில் எத்தனையோ மருந்து மாத்திரைகளை இலவசமாக கொடுக்குறாங்க. அரசாங்கம் பெண்களுக்குன்னு சில பாதுகாப்பு கொடுக்குது. பெண்களுக்குன்னு என்ன பண்ணுறாங்க? ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்குறாங்க, நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. ரேஷனில் அரிசி பருப்புன்னு நிறைய கொடுக்குறாங்க. அந்த மக்கள் வாழ்வாதாரத்துக்கு இன்னும் கூட பாருங்க, இங்கே ஏழை பணக்காரன் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்ற உணர்வோடு கீழே உள்ள மக்களை மேலே வரணுங்கிறதுக்காக அவர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாக. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னால் இந்த இந்தியாவில் இந்த பழக்கம் இல்லை. இது கிறிஸ்தவர்கள் உலக அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் இதை உலகம் எங்கும் கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அதனால தான் மார்ட்டின் லூதரை சீர்திருத்தவாதின்னு சொல்கிறோம். அவங்களுடைய நோக்கம் என்ன? எல்லாருக்கும் படிப்பு போகணும். இது குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான் படிப்புன்னு இல்லாமல் எல்லா ஜனங்களும் படிக்கணும், எல்லா ஜனங்களும் விடுதலை பெறணும். இங்கே எல்லாருமே சமம், இங்கே உயர்வு தாழ்வு கிடையாதுங்கிறத இந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். பழைய ஏற்பாட்டிலேருந்து படித்தோம்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆண்டவர் சொல்கிறார், அடிமை இருக்கக்கூடாது, தேவனுடைய சித்தம் என்ன? யாவரையும் புறக்கணிக்கக்கூடாது, ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும், ஜாதி கொடுமை இருக்கக்கூடாது, அதனால் மருத்துவம் கல்வி இது எல்லாமே ஜனங்களுக்கு போகணும், ஏழைகளுக்கு அரசாங்கமே இறங்கி வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற அதிகாரத்தை உலக நாடுகள் வேதத்திலிருந்து தான் வெளியே கொண்டு வராங்க. வேதத்தில் தான் ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். பைபிளை கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிறிஸ்தவ நாட்டில் இருந்து தான் வந்தது. உலகமெங்கும் சுவிசேஷத்துக்கு கடந்து போனவங்க தான் இந்த பெண் அடிமைத்தனம், உடன்கட்டை ஏறுதல், இன்னும் ஜாதி கொடுமைகள் இது எல்லாத்தையும் மாற்றினாங்க. புறக்கணிக்கப்பட்ட மக்களை போய் இந்த மாறாப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி ஒடுக்கின ஜனங்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு உடைய கொடுத்து, உணவு கொடுத்து, வேலை கொடுத்து, படிப்பை கொடுத்து, இந்த சமுதாயத்தில் நீயும் மனுஷன்தான், நீயும் வாழணும், இந்த பூமி உனக்குண்டானது அப்படின்னு சொல்லிட்டு இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன், தலையில வந்தவன் காலில் வந்தவன் கிடையாது, எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பூமியில நீ வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்கும்படியாக கிறிஸ்தவ நாடுகள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அந்த உபதேசத்தை உலகம் ஃபுல்லாக கொண்டு வராங்க. அப்படியே கொஞ்சம் கவனிச்சுன்னு சொன்னால் ஏன் அப்படின்னா இது தேவனுடைய கட்டளை. யாத்ராகம புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த உலகம் எப்படி இருக்கணும்? யாரும் பட்னியாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் தான் சொன்னார், யாரும் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறணும், யாரும் எதையும் இழக்கக்கூடாது, தகப்பனுடைய பூர்வீக சொத்துக்களை இழக்கக்கூடாது. அதனால தான் பாருங்க, இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. பைபிளை படிக்கிறோம், யாத்ராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம திருப்பிக்கிட்டு சொன்னால் அவர் சொல்ல வருகிற கருத்து என்ன அப்படின்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகத்தில் ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் கர்த்தர் தான் உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கப்பட்டதுனால ஆசீர்வாதமானது கண்ணு உள்ளவனுக்கும் போகணும், கண்ணு இல்லாதவனுக்கும் போகணும். இந்த உலகமானது இவன் மட்டும் மேலே இவன் கீழே இல்லாம எல்லாரும் சமம் என்று, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று எல்லாருக்குள்ள அந்த சமத்துவத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கே என்ன பண்றார்? ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய நோக்கம் முடியாதவனுக்கு கூட உதவி செய்து நம்மோடு அவனை ஓட வைத்து, அல்லது அவன் கையை பிடிச்சிட்டு இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தில் அவனையும் நாம் கூட்டிகிட்டு போகணும். இந்த உலகத்தில் எல்லாரும், அதாவது உலகத்தார் சொல்லுவாருங்களே, எல்லாரும் இந்நாட்டு மன்னர்களே அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளை. பிறப்பால் அவன் வேற நீ வேற கிடையாது. இது பிசாசு பண்ண வேலை, தேவன் பண்ணது கிடையாது. உங்களை எல்லாம் நேசிக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? புழுதியில் இருக்கிறவனையும் குப்பையில் இருக்கிறவனை எடுத்து உயர்த்துகிற ஆண்டவர். ஏன் உயர்த்துகிறார்? அவன் கீழே கிடக்கிறான், அவன் கீழே இருக்க கூடாது. எந்த மனுஷன் கீழே இருந்தாலும்
அது தேவனுடைய படைப்பு. அதனாலதான் அந்த கீழே உள்ளவனு கூட மேல உள்ளவனுக்கு சமமாக்கி வேதம் சொல்லுது, பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணி அவனுக்கு சமமாக்கி. எல்லாரும் தேவனுடைய படைப்பு. அதனாலதான் வேதம் சொல்லுது, யூதன் என்று கிரேக்கன் என்று சுயாதீனம் உள்ளவன் என்று சுயாதீனம் அற்றவன் என்று இந்த உலகத்தில் பாகுபாடு கிடையாது. எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்த ஆணித்தரமான அந்த உபதேசத்தை கொண்டு வரார். அப்ப கவனிச்சிங்க, அப்ப எல்லா மனுஷனும் சமம் என்கிற உணர்வு வரணும்னு சொன்னா அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் சில நியமங்களை கர்த்தர் கொண்டு வர்றார். அந்த நியமங்கள் என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஏழையா இருக்கிறானா அவன் போயிட்டு அவனுடைய சொத்தை அடமானம் வச்சு அவனுடைய கடன் நிமித்தம் ஏழாமை நிமித்தம் ஏதாவது கடன் வாங்கிட்டான்னு சொன்னா அவன் சொத்தை பணம் உள்ளவன் அபகரிக்க கூடாதுங்கிறதுக்காக 50 வருஷத்துக்கு நீ அதை வச்சுக்கலாம். ஒருவேளை அந்த சொத்தை கொடுத்தவன் அவன் சாகர நிலம் ஆயிடுச்சுன்னா அவன் பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த சொத்தெல்லாம் அங்கே இருக்கு, 50வது வருஷம் வரும்பொழுது இது நமக்கு கிடைச்சிரும், அது வரல காத்துருன்னு சொல்லி. அப்ப அந்த சொத்தை வாங்கினவன், அவங்களுடைய பொருட்களை வாங்கினவன், அவங்களுடைய பிள்ளைகளை வாங்கினவன், அதுக்கு நஷ்ட ஈடா அவங்க வீட்டில் வேலை செஞ்சது அவன் பயன்படுத்தி அதை விவசாய நிலமா இருந்தா அதிலிருந்து வருமானத்தை எடுத்துக்கொண்டது அவனுக்கு லாபம். அவ்வளவுதான். அந்த இடத்த என்ன செய்யணும், அவனுக்கு திருப்பி கொடுத்துடணும். அதனால தான் அந்த யூபிலி வருஷம் வரும் பொழுது 50வது வருஷம் வரும்பொழுது எல்லாரும் ஆர்ப்பரிப்பாங்க. இன்னைக்கு எங்கள் சொத்து திரும்ப வரப்போகுது, இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் திரும்பி வரப்போகிறாங்க, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிப்பாங்க. அந்த விடுதலை எல்லாருக்குள்ள போகணும். எனக்கும் இந்த உலகத்தில் வீடு உண்டு, எனக்கும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் உண்டு, எனக்கும் இந்த உலகத்தில் சுகம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் எழும்பி பிரகாசிக்கணும். அதாவது எழும்பி பிரகாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் இந்த உபதேசத்தை ஜனங்களுக்கு கொடுத்து, நீங்க எல்லா இடத்துக்கும் புறப்பட்டு போங்க, எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு போங்க. இனத்தால் அவன் கருப்பினத்தான் அல்லது இனத்தால் இவன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்காதபடி ஒடுக்கப்பட்ட இடத்துக்கு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆட்களை அனுப்புறார். நாம திருப்பி கொள்ளலாம். யாத்ராம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உயர்வு தாழ்வெல்லாம் வரக்கூடாது, எல்லாரும் சமமா வாழணுங்கிறதுக்காக தேவன் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். மனிதன் தேவனுடைய படைப்பில் ரொம்ப விசேஷமானவன். யாத்ராம் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 21 எடுத்தவங்க 26 இருந்து படிக்க பார்க்கலாம். 26 இருந்து. ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகலும் அடுத்ததினால், இங்க பாருங்க, ஒரு இந்த அடிமையானவனை என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடுத்ததினால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ண வேண்டும். உனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை நீ அடிச்சிட்டன்னு சொன்னா, அப்படி நீ அடித்ததுனால அவனுக்கு சேதம் ஏற்பட்டா உடனடியாக அவன் அடிமைத்தனத்திலிருந்து அவனை வெளியே அனுப்பணும். ஏன்னு சொன்னா அவன் ஏற்கனவே நொந்து போனவன், திருப்பி அவனுடைய கண்ணை நீ கெடுத்தா அவன் எப்படி வாழ்வான்? அதாவது சில சட்டத்திட்டங்களை ஆண்டவர் கடுமையாக்குகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது அடிமை பெண்ணின் பல்லையாவது அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக விடுதலை பண்ணிவிட வேண்டும். உனக்கு அவன் அடிமை, அவனை போட்டு நசிக்கிடலாம் அப்படின்னு நீ வாழக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா கொண்டு வரார். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, அதிகாரம் இருக்கிறதால அடிப்பாங்க. இந்த உலகத்தில் கூட பாருங்களேன், ரொம்ப ஒரு 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 குறிப்பிட்ட துறைன்னு எடுத்து, ஒரு காவல்துறைன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க, சில பேரெல்லாம் ரொம்ப அநாகரிகமாக இருப்பாங்க. ஆண்டவர் கடுமையாக சொல்லிட்டார், உனக்கு பதவி இருக்கிறதுனாலையோ உனக்கு சொத்து இருக்கிறதுனால இல்லாதவனை பல்லு உடையிற மாதிரிலாம் நீ அடிக்கக்கூடாது. உலகம்னா எப்படி வச்சாங்க தெரியுமா? போய் பென்ஹருங்கிற படத்தை போய் பாருங்க. கருப்பின மக்களை பிடிச்சிட்டு சாட்டையால அடிப்பாங்க, அந்த துடுப்பை வலிக்கணும். அவங்கள பொறுத்தவரையிலும் அந்த காலத்தில் மோட்டார் கிடையாது. இவங்க அந்த துடுப்பை வலிச்சு அந்த படகை முன்னாடி கொண்டு போகணும். இவர்களை அடிமையாக வேலை வாங்கினாங்க, ஜனங்களை ஒடுக்கினாங்க. ட்ரெஸ் போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, படிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கு வந்த ஒவ்வொரு மிஷினரி கண்ணீர் வடித்தாங்க. இந்த மக்களுக்கு எத்தனை எதிர்ப்புகளை சந்திச்சாங்க தெரியுமா? இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, உடனே வருது, அன்னைக்கு வெளியே வரல. எத்தனையோ மிஷினரி அங்கிருந்து இங்கே வந்துட்டு திருப்பி அந்த நாட்டுக்கு போகலை. எத்தனையோ பேர் மரிச்சு போனாங்க, எத்தனையோ பேர் புரட்சி உண்டு பண்ணாங்க, எத்தனையோ பேர் அவங்களுடைய ஆஸ்திகளை அழிச்சு தான் இன்னைக்கு நாம் பார்க்குறோமே. ஒவ்வொரு இடத்துல இருக்கிற சர்ச்சஸ், ஒரு ஏதாவது சமயம் கிடைச்சா இமானுவேல் சர்ச்சில் போய் பாருங்கள். அந்த இடத்துல மிஷினரிகள் வாழ்ந்து அவங்க செத்து அவங்க பிள்ளைகள் எல்லாம் அந்த நாட்டுடைய கிளைமேட்டுக்கு இங்கே வந்தோடனே வெயில் தாங்காமல் கொப்பளம் செத்த அந்த மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அந்த நிலை தேசத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக
அன்னைக்கே ஆண்டவர் சில கடுமையான சட்டங்களை கொண்டு வரார். மோசே மூலமா பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு. 10 கட்டளை இருக்கு பார்த்தீங்களா? அந்த 10 கட்டளையோட மொத்தம் 613 கட்டளைகள் வருது. அந்த கட்டளைகளில் உங்ககிட்ட ஒருத்தன் அடிமை ஆயிட்டான்னா அவன் அடிமைன்னு அவன் மேலே உன் ஆதிக்கத்தை செலுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. நீ அடிச்சியா, நீ அடிச்சு அவனுக்கு பல்லு போயிடுச்சா, அவன் காயத்தில் துடிக்கிறானா, உடனடியாக அதுக்கு தண்டனையா அவனை முதல்ல விடுதலையாக்கி நீ போப்பா, போய் நீ பழிச்சுக்கன்னு சொல்லி அவனை அனுப்பிடு. அடுத்து பாருங்க 28ஆம் வசனம் பாருங்க. ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயாவது முட்டினால் சாவு உண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும். அந்த மாடு கல்லெறி, அதாவது குத்துற மாடா, அந்த மாட்டை வச்சிருக்கிற நீ அந்த மாடு குத்துன்னு உனக்கு தெரியுமில்ல, ஏன் அதுக்காக நீ அந்த மாட்டுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கல? நீ எடுக்காதனால அந்த மாடு உன் மாடு அந்த ஏழையானவனை, அந்த வறுமையுள்ளவனை, அந்த அடிமையை போய் அது குத்துச்சுன்னு சொன்னா, அவனை குத்துச்சுன்னு சொன்னா உன் மாட்டை எல்லாரும் கொண்டு வந்து கல்லால் அடிச்சு என்ன செய்திருவாங்க, அதை கொன்றுவாங்க. அடுத்து பாருங்க, அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும், அதனுடைய மாம்சம் புசிக்கப்படலாகாது. அப்பொழுது மாட்டின் எஜமான் நீங்களா இருப்பான். அவன் அப்படி அந்த மாடு செத்தாதான் அவனுக்கு ஆக்கினை இல்லை. மாட்டை விட்டுருங்க அப்படின்னா அந்த கல்லடி இவன் வாங்கணும். ஏன்னு சொன்னா ஜனங்களை ஒடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க. எல்லா மனுஷனும் அதே போல நீங்க வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை படிங்களேன். தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடா இருந்து அது எஜமானுக்கு அறிவிக்கப்படும். பாருங்க, தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடா இருந்து அது எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அந்த ஒரு புருஷனையாவது அந்த ஒரு ஸ்திரீயாவது கொன்று போட்டால் மாடும் கல்லெறியப்பட வேண்டும், அதன் எஜமானும் கல்லெறியப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, முட்டுச்சுன்னா அவன் கல்லெறிஞ்சு சாகணும். அது முட்டி அவன் செத்து போயிட்டான்னு சொன்னா அந்த மாடும் கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும், அந்த மனுஷனும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஏன்? மாடு முக்கியம் இல்லை, மனிதன் தான் முக்கியம். அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன். அது ஒருவன் மகனை முட்டினாலும் சரி, ஒருவன் மகளை முட்டினாலும் சரி, இந்த தீர்ப்பின்படி அவனுக்கு செய்யப்பட வேண்டும். அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும். இப்போ என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா, அந்த அடிமையானவன் அடிமையானவள் ஏன் அப்படி சொல்லுதுன்னா, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. சில பேர் பெண்ணுன்னு அசால்ட்டா போயிடுவாங்க, அது பொம்பளை தானே. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அது ஆணா இருந்தாலும் சரி அது பெண்ணா இருந்தாலும் சரி. உன் மாடு நிறைய இருக்குது, நான் நிறைய பேச முடியாது, ஒரு சிலதை மட்டும் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன் பாருங்க. அந்த மாடு முட்டிச்சானா அதுக்கு நீ என்ன பண்ணணும், அவனுக்கு சில அதுக்கான நஷ்டஈடு அவனுக்கு கொடுக்கணும். அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டையும் என்ன செய்யணும், கொல்லப்பட வேண்டும். ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது, அதாவது இப்போ நிறைய பேர் இருக்கிறாம இல்லையா, நிறைய சொல்லுவாங்களே, இந்த ஆழ்துளை கிணறு ஒன்று தோண்டிட்டு அதை கல்லை வச்சு மூடாமல் போய்த்தான், அதனால் குழந்தை உள்ளே விழுந்து இறந்து போச்சு நிறைய இருக்குது பாருங்க. இவனுக்கு தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, அதனால் இவர் தோண்டி வச்சுட்டு போர் போட்டுருவார். இல்லாதப்பட்டவங்க வேலைக்கு வந்தவங்க அவங்க குழந்தைங்களை பிடிச்சு வைக்க முடியாமல் அது எதையோ விளையாட போய் உள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யறதும்பாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அப்பவே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. இப்ப படிங்க அந்த வசனத்தை. ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாது போனதினாலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால் குழிக்கு உடையவன் அதற்கு ஈடான பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன். செத்ததோ அவனுடையதாக இருக்க வேண்டும். ஒருவனுடைய மாடு மற்றவனுடைய மாட்டை முட்டினதினால் அது செத்தால் உயிரோடு இருக்கிற மாட்டை அவன் விற்று அதன் கிரயத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டு கொள்ள கடவர்கள். அந்த மாடு முன்னமே முட்டுகிற மாடு என்று அதன் எஜமான் அறிந்திருந்தும் அதை கட்டி வைக்காததினால் அவன் மாட்டை கொடுக்க கடவன். அந்த மாட்டுக்கு மாடை கொடுக்க கடவன். செத்ததோ அவனுடையதாக வேண்டும். இவன் மாடு முட்டி அது செத்துருச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது, அதுக்கு இவன் மாட்டை கொடுத்தாகும். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படி சொன்னால், ஜனங்களுக்குள்ள
அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமாக வாழணும், எல்லாருக்குள்ளும். யாத்ராகம புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் அதை தான் இன்னும் கூட சொல்லுது பாருங்க. இந்த அடிமைத்தனம், இது அடிமையானவன் அவனை நாம் ஆண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாக செயல்படக்கூடாதுன்னு சொல்லியும், நாம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அப்பா அம்மாவை புறக்கணிக்க கூடாது என்பதற்காகவும் சட்டத்தை கடுமையாக்கினார். இந்த சட்டம் இப்போல்லாம் நடக்கணும். உடனே அரசாங்கம் கணக்கு எடுக்கணும். யாரெல்லாம் ஹோமில் இருக்காங்க, அனாதை விடுதியில், அவங்கள போயிட்டு உன் பேர் என்னம்மா, உன் பேர் இதுவா குப்பாத்தாளா, ஓகே, உன் பையன் பேர் என்ன, உன் பொண்ணு பேர் என்ன, எந்த ஊரில் இருக்காங்க, அடுத்த நிமிஷமாக அவன் எங்கே இருக்கிறான்னு அவனை தூக்கிட்டு வந்து தூக்கில் போடணும். யாரெல்லாம் அப்பா அம்மாவை கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் விடுறானோ அவனை இமீடியட்டாக தூக்கிட்டு போயிட்டு ஊர் ஜனத்துக்கு முன்னாடி தூக்கில் போட்டாங்கன்னா இந்த அனாதை ஹோமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கே கடுமையாக சொல்லிட்டார். அவர் சொன்ன விதத்தை கொஞ்சம் படிக்கலாமா? யாத்திராகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு வாங்க. தன் தகப்பனையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். ஒரு தாயை அடிச்சா, ஒரு தகப்பனை அடிச்சா, அடிச்சவனை கொலை செய்யணுமா? தாய் தகப்பனை அடிக்கிறது அவ்வளவு பெரிய பாவம். வயசானவங்களை இன்னொரு சில பேரில் பாருங்க, மருமகள் மாமியாரை போட்டு அடிக்கும். நல்லா கவனிங்க, மாமியாரும் உனக்கு தாய் தான். நல்லா கவனிங்க. அதனால தான் தமிழர்கள் நல்ல ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க, மருமகள். நீ மாமியாரை அடித்தாலோ, மாமனாரை அடித்தாலோ, பெத்த தகப்பனை அடித்தாலோ, தாய் அடித்தாலோ அது உனக்கு நன்மையாக வராது. வேதத்தின்படி கிறிஸ்தவர்களுக்கு தாய் தகப்பனை அடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. உன் தாயை பார்த்து நீ என்னை ஏன் பெத்தனை கேட்டாலே உன்னை தூக்கி நரகத்தில் போட சொல்லி இருக்கு. அடுத்த வசனம் 17ஆம் வசனத்தை பாருங்க. தன் தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவன். நல்ல கவனிங்க, தாய் தகப்பனை சபிக்கிறது. உனக்கு என்ன தெரியும், நீ கிராமத்தா, உனக்கு என்ன தெரியும், நீ பட்டிக்காட்டில் வாழ்ந்த, உன் வளர்ப்பு வேற என் வளர்ப்பு வேற அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க. தயவு செய்து உங்களை பெத்தவங்களை தயவு செய்து அடிக்காதீங்க, திட்டாதீங்க. அது சாபம். எனக்கு தெரியாது, இன்றைக்கி நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியலைன்னு வச்சுக்க. நீ உன் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியலைன்னா இப்பொழுது விதைச்சதை பின்னாடி முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நீ விதைச்சதெல்லாம் ஒரு வினையாக விளைஞ்சு உன் கண்ணு முன்னாடி நிற்கும். அதனால் நான் சொல்கிறேன் பாரு, யாரையும் நான் காயப்படுத்தலை. உங்கள் அப்பா அம்மா இருந்தால் திட்டாதீங்க, உங்கள் அப்பா அம்மா இருந்தால் அடிக்காதீங்க. வசனம் சொல்லுது, அன்றைக்கே சொன்னார், ஒரு அடிமையானவனாக இருந்தால் உங்கள் வீட்டில் ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் ஏழைப்பட்டவன் வேலைக்கு வந்துட்டான்னா வேலைக்காரன், அவன் இந்த ஜாதிக்காரன், இந்த ஊருக்காரன் அப்படின்னெல்லாம் நீங்கள் பரீட்சை பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே, அவன் இந்த ஜாதி, இந்த ஊருக்காரன், இவங்கெல்லாம் இப்படி அப்படி, அந்த பேச்சு நமக்குள்ளே வரக்கூடாது. வேதத்தில் அதை கடுமையாக போதிக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகம புஸ்தகம் 25வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. லேவியராகம புஸ்தகம் 25வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதிலுடைய குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனுக்கும் தன் காணியாட்சிக்கும் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அப்ப அவர் சொல்றாரு, இந்த 50வது வருஷம் வந்துருச்சா, அதை முதல்ல எல்லாருக்கும் சொல்லுங்க. 50வது வருடம் வந்தது, யூபிலி வருடம். அடிமைகளுக்கெல்லாம் அது ஒரு பெரிய சந்தோஷமான நாள். இன்னைக்கு நாம் விடுதலையாக போகிறோம், நம்ம சொத்து நமக்கு கிடைச்சிட போகுது, நம்ம பாட்டன் சொத்து நம்ம கைக்கு திரும்பி வரப்போகுது, நாம் அடிமையாக கொடுத்த பிள்ளைகளை திரும்பி மீட்க போகிறோம், பிள்ளை வந்துருவான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு அவங்க எல்லாரும் இருப்பாங்க. அடிமை ஆக்கினவன் கண்டிப்பாக நீ விடுதலை பண்ணி தான் ஆகணும். இந்த சட்டம் இன்றைக்கி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி நிறைய இடத்துல நிறைய பேருடைய வறுமையினால் வீடு எழுதி வாங்கிடுறது, அவங்களுடைய சொத்துக்களை வாங்கிடுறது. ஆனால் இதே சட்டம் இன்றைக்கி இருந்ததுன்னா 50 வருஷம் கழித்து அவன் சொத்தை அவங்ககிட்ட கொடுத்துருந்தா இன்றைக்கி யாருமே வாடகை வீட்டில் இருக்க மாட்டாங்க. அதனால கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் பாருங்க. அந்த 50வது வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமா இருப்பதாக, அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்த பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமலும் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. 13க்கு வந்துருங்க. அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்திலிருந்து எதையாகிலும் கொண்டாலும்
ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. எனக்கு திறமை இருக்கு, நான் வாங்கிட்டேன், அது என்னுடையது, என் வாய் சாமர்த்தியம், அந்த கதையெல்லாம் கிடையாது. அடுத்தவனுடையது அடுத்தவங்கிட்ட கொடுத்துடணும். வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்து 17ஆம் வசனம் பாருங்க. உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்பதான் நீ தேசத்துல சுகமா வாழ முடியும். பிறனுக்கு அநியாயம் செய்துன்னா நீ நல்லா வாழ முடியாது. அடுத்து சொல்றா பாருங்க. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் இருப்பீர்கள். எப்பொழுது சுகமாய் இருப்பீங்கன்னு சொன்னா, ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்யாதபடி. இங்க ஒடுக்குமுறை இருக்கக்கூடாது, ஜாதி வாரியா ஒடுக்கக்கூடாது, தகப்பன் சொத்தை இழக்கக்கூடாது, தகப்பன் முப்பாட்டனுடைய சொத்து அவனுடைய வாரிசுக்கு போய் சேரணும், இருக்கிறவன் ஆட்டையை போட்டக்கூடாது, உன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவனுடைய எடுத்துக்காம அவங்கிட்ட கொடுத்துரு. ஆண்டவர் அதை கடினமாக சொல்லியிருக்கிறார், அதை கொடுத்துரு. இந்த யூபிலி வருஷம் வரும்போது அதை கொண்டாடணும். இழந்ததை திரும்ப போகிற மகிழ்ச்சி எல்லாருக்குள்ளும் கடந்து போகணும். எல்லாரும் யூபிலி வந்துச்சா, நானும் சொத்துக்காரனே, நானும் சுதந்திரவாளின்னு சொல்லி அவர்களுக்குள்ள அந்த விடுதலை உணர்வு வரணும். அதனால தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து இதை தான் உபதேசமாக உலகத்தில் வந்து சொல்கிறார். ஜனங்களை பார்த்த உடனே, தேவ ஆலயத்துக்கு போன உடனே அவருடைய பிரசங்கமே எப்படி இருக்கு? மார்க்குடைய புஸ்தகம், லூக்காவுடைய புஸ்தகம், அவருடைய பிரசங்கத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. லூக்காவுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம், 4வது அதிகாரத்தை எடுக்கும் பொழுது லூக்கா 4:16 பாருங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார். இந்த உலகத்துல யாருமே தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது, உயர்ந்த நிலைக்கு அவர் வரணும். அதுக்காக தான் சுவிசேஷம். அதனால தான் சொல்றார், கடவுள் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் படைத்தார். இந்த மனுஷன் தான் ஜாதி வாரியா இன வாரியா மனுஷனை ஒடுக்குறான், நிறவாரியா மனுஷனை பிரிக்கிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம். நீ தரித்திரத்துல வாழணும்னு அவசியம், ஆண்டவர் நீ விரும்பினா போதும். அதனால தான் கன்னத்தேகன் சொல்றாரு, ஏழையா பிறந்தது தப்பல்ல, ஏழையா வாழ்றது தான் தப்பு. அப்ப நீ ஏழையா வாழாம இருக்கிறதுக்கு என்ன வழி? அதை தேடு. ஆனா ஆண்டவரை விட்டு நீ சுயமா வாழ நினைச்சனா முடியாது. நான் நிறைய பேர், என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், இந்த தசம பாகத்தை அதை கொடுக்கறதுக்கு மறுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வளர்ச்சி நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. இதை வச்சு தான் நான் சம்பாதிக்கணும். ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 1000 முறை யோசிப்பாங்க. ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனதுனால பல முறை யோசிப்பாங்க. அவங்களுடைய நினைவெல்லாம் நான் அதை வாங்கணும், இதை வாங்கணும், சொத்தை சேர்க்கணும், பேங்கில் சேர்க்கணும், அங்கே சேர்க்கணும், இங்கே சேர்க்கணும், ஓடுவாங்க, சேர்ப்பாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி வராது. ஆனால் அதே ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன், படிப்படியான வளர்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஏன் அப்படின்னா, இதை குறித்து நிறைய நாம் இந்த நகசோனுடைய வாழ்விலேருந்து கொஞ்சம் படித்தோம்னா நிறைய புரியும். அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், தரித்திரத்தில் நீ வாழக்கூடாது, தரித்திரம் மாறணும். ஆபிரகாம் தரித்திரத்தில் இருந்தார், ஒரு விக்கிரகத்தை வழிபடுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆண்டவர் அவரை அழைத்த உடனே ஆபிரகாம் பாருங்க, தனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் தசம பாகத்தை, ஏன்னா அது ஆண்டவருடைய பிரமாணம், ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும், முதன்மையானது கர்த்தருக்குரியது. அதை கர்த்தருக்கென்று கொடுக்கிற மனுஷனை கர்த்தர் அவனுக்கென்று சில கிருபைகளை கொடுத்து கர்த்தர் இந்த உலகத்தில் உயர்த்துவார். அதனால தான் பாருங்க, நமக்குள்ள இந்த அடிமை என்ன வெளியே வரணும். உங்களுக்குள்ள வந்து இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிற, தேவனுடைய தயவுனால சீக்கிரத்தில் சொந்த வீட்டுக்கு வருவேன். உங்களை பார்த்து சொல்கிறான், அவ்வளோ வருமானம் உனக்கு இல்லையே. வருமானம் இல்லை, ஆனால் வாழ்வழிக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறான். விசுவாசத்தில் இந்த முரட்டுத்தனமான விசுவாசம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது என்ன சொல்கிறது, துணிச்சலான விசுவாசம், துணிச்சலான நம்பிக்கை. அதை என்னாம புஸ்தகம் 14க்கு வந்துருங்க. இந்த இடத்துல ஜனங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை, ஆனால் ஒரு சிலருக்கு இருக்கு. நகசோனுக்கு அது இருந்தது. இப்போ பாருங்க, என்னாம புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. இங்கே வந்து யோசுவா என்ன செய்கிறாரு, நமக்கு முற்பிதா மூலமா, மோசே மூலமா ஆண்டவர் சொன்ன அந்த நலம விசாலமான தேசத்துக்கு நாம் போகலாம்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாங்க, நமக்கு ஒரு நலமும் விசாலமான ஒரு தேசம் இருக்கு, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை சுதந்திரிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனத்தையும் கூட்டிட்டு வந்தா இந்த ஜனங்களுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? உடனே இந்த ஜனங்க நிறைய அற்புதங்களை பார்த்தாங்க. கொஞ்சம் கவனிங்க. செங்கடலை பிளந்தாரு, வனாந்தரத்தில் வழி நடத்தினாரு, மன்னாவை சாப்பிட்டாங்க, எல்லாமே நல்லது. ஆனா எல்லாத்தையும் அனுபவிச்சாலும் இவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? நாமெல்லாம் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த எகிப்தின் அடிமைகள். இவர்களுக்குள்ள அது ஆணித்தரமா இருக்கு, நாம் எகிப்தின் அடிமைகள். இன்னைக்கு சில பேர் பாருங்க, நாம இந்த சமுதாயத்தின் அடிமைகள். அவர்களுக்கு அந்த மாற்றம் வரணும் பாருங்க. நான் அடி வாங்கிறதுக்காக வரல, நான் அடிமைத்தனத்தில் இருக்க வரல, ஆளுமைக்கு கடந்து வரும்படி கர்த்தரனை அழைத்திருக்கிறார். இப்ப பார்க்கலாம். என்னாகும் 13:27. அவர்கள் மோசேயை நோக்கி அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். இங்க பாருங்களேன், அதாவது வேவு பார்க்க அனுப்புறார். மோசே வேவு பார்க்கறதுக்காக கோத்திரத்துக்கு ஒருத்தனை பிரிச்சு, நீங்க போயிட்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த தேசத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இந்த மோசே இஸ்ரவேல்ல கோத்திரத்துக்கு ஒருத்தனை அனுப்பி, நமக்கு ஒரு நல்ல தேசம் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்து இந்த ஜனங்களுக்கு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா போட்டோம், உள்ள முறுமுறுத்துட்டே இருக்கானுங்க, போயிட்டு வாங்க. இவனுங்க போனானுங்க, போய் அந்த இடத்த பார்த்தானுங்க. எல்லாத்தையும் இடத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிற திராட்சை குலையெல்லாம் பார்க்குறான். திராட்சை குலையெல்லாம் அவ்வளவு பெருசாக தொங்கிட்டு இருக்கு. ஒரு தடி எடுத்து அந்த திராட்சை குலையை ஆள் கொண்டு வச்சு தூக்கிட்டு வராங்க. எல்லா பழமும் நல்லா இருக்கு. அதை சாப்பிட்டு எல்லாரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. நல்லா ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டு நல்லா பாடியாக எல்லாமே தடகாத்திரமா நல்லா வளர்த்தியாக இருக்கிறானுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டானுங்க. நேராக இவனுங்க என்ன சொல்லுவானுங்க? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, பரலோகத்தை நோக்கி நம்ம சந்தோஷமா வாழலாம், இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை உண்டு, நமக்கு வரங்கள் உண்டு, வல்லமைகள் உண்டு, நமக்கு தரித்திரம் இல்லை, வியாதி இல்லை, இது எல்லாவற்றையும் இயேசு சிந்தின ரத்தத்தினால நமக்கு சுகம் உண்டு. அவரை ஆடி பாடி வசனம் சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலம், சுகரு, பிரஷரு, தைராய்டு, கேன்சர், என்ன நோயா இருந்தாலும் இந்த சஞ்சலம் ஓடி போகணும் தான் வசனம் சொல்லுது. சஞ்சலமும் தவிப்பும், இந்த வியாதி தான் அநேகருக்கு சஞ்சலம். ஆண்டவர் சொல்றார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் அல்லேலூயா பாடி திரும்புவாங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆனா அதை சொன்னா யார் கேட்கறாங்க? கேட்கறது கிடையாது. இங்க பாருங்க, இந்த 10 பேர் மாதிரி தான் இந்த மக்கள் இருக்கிறாங்க. போனவன் போயிட்டு வந்து சொல்றான், பிரதர் நல்ல தேசம்தான், ஆனாலும் அவன் ஒரு கணக்கு வைக்கிறான். ஆனாலும் அவன் சொல்லும் போது பாருங்களேன், 26 ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இங்க பாருங்க, அந்த இடத்தை பத்தி ஒரு பயத்தை உண்டாக்குறாங்க. அங்க ஒரு பார்வோனை தான் பார்த்தோம், இங்க இருக்கிறவனெல்லாம் பார்வோனை போல இருக்கான், ராட்சதர மாதிரி இருக்கான். நமக்கு ஒரு ராட்சதன் தான் தெரியும், பார்வோனை. ஆனா இங்க போயிட்டா ஏராளமான ராட்சதர் இருக்கிறாங்க. அவன் சொல்றான், அந்த இடத்த போய் பார்த்தா அமலேக்கர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏத்தியர் இருக்கிறாங்க, எபுசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் மலை நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மலைமாடு மாதிரி இருக்காங்க. கானானியர் கடலுக்கு அருகில் இருக்கிறாங்க, கடல்ல விளைஞ்சதை சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி இவனுங்க பேச பேச யோசுவாவை காலேப்பும் கேட்டுட்டு இருந்தவனுங்க எழுந்து ஓடி வராங்க. அப்படி இல்லை, நிறுத்துங்கன்னு சொல்லி அதை அமர்த்துறானுங்க பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேவுக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி அந்த 10 பேரை, இருங்க பிரதர் 2 பேருடைய வார்த்தை மட்டும் இருங்கங்குது. ஆனா அந்த 10 பேரு, சும்மாரியா உனக்கு என்ன தெரியும், அங்க அடி வாங்கினது பத்தாதா, போய் அங்கேயும் அடி வாங்க வைக்கலான்னு பாக்குறியா நீ? ஆனா வாக்குத்தத்தம் என்ன? நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? பெந்தெகோஸ்தே சபைக்கு வாக்குத்தத்தம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு. பைபிளை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து, அப்பொழுது காலேப் மோசேவுக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இங்க கவனிங்களேன், இங்க பாருங்க, யோசுவா காலேப் சொல்றான் ஈஸியா சுதந்திரிக்கலாயா. ஆனா மத்த 10 பேர் சொல்றான் இதெல்லாம் சும்மா கதை. அங்க ராட்சதர், அவன் அந்த 10 பேருடைய வார்த்தை பாருங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்த்து நிற்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும்
மிகவும் பலவான்கள் என்றார்கள். கவனிங்க, இவங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களை எந்த இடத்துல சண்டை போட ஆண்டவர் விடல. இவங்களுக்காக ஆண்டவர் தான் யுத்தம் பண்றார், இவங்களுக்காக ஆண்டவர் தான் அற்புதம் பண்றார். ஆனா அதை மறந்து போனாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசத்தின் குடிகள் பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதில கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். போதும், இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் படிங்க, நிறைய முறை நாம் படிச்சிருக்கிறோம். அவங்களுடைய மனசுல நம்மை தாழ்வாகவும் அடுத்தவர்களை உயர்வாகவும் அந்த ஜனங்க கருதுனாங்க. அதுதான் அவங்களுடைய வீழ்ச்சி. எனக்கு இருக்கிற தேவ ஜனமே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களை தாழ்வாகும் அடுத்தவங்க, அவங்களுக்கு என்னங்க வசதி இருக்குது, அவங்களுக்கு என்னங்க கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, அவங்களுக்கு என்னங்க நிறைய வருமானம் இருக்குது, அவங்களுக்கு என்னங்க ஃபாரின்ல இருக்காங்க, அது போல நினைக்கிறீங்களா? அல்லது எங்களுக்கு என்னங்க, உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் எங்க கூட இருக்கிறாருங்க, சீக்கிரத்தில் கர்த்தர்களை உயர்த்துவாருங்க, வனாந்தரத்தில் ஒரு வழியை திறப்பாருங்க, வானம் திறக்கப்படுங்க, எங்க களஞ்சியம் நிரம்புங்க, எங்க ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடுங்க, நாங்க நல்ல செழிப்பா இருப்போங்க, நாங்க அநேகருக்கு கொடுப்போம், எங்க பிள்ளைங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. அப்படி பேசக்கூடிய அளவில் வளர்ந்துருக்கிறோமா? 2 ராஜாக்களுடைய புத்தகத்துக்கு வாங்க. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய கிருபையை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். 2 ராஜாக்களுடைய புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் இந்த 6வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி வச்சுங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த சீரியாவின் ராஜா ஒருத்தர் இருக்கான். கொஞ்சம் கவனிங்க. சீரியாவின் ராஜா ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், இஸ்ரவேலரை எப்படியெல்லாம் பழி வாங்கலாம், எப்படியெல்லாம் பழி வாங்கலாம்னு நினைக்கிறான். ஒரு திட்டம் பண்ணுறான், இஸ்ரவேலரையும் இந்த இஸ்ரவேலரை எப்படி தோற்கடிக்கலான்னு பிளான் பண்ணுறான். ஆனால் அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், ஒரு தேவ மனுஷன் எலிசா. இவன் என்ன பண்ணுறான், ஒரு பிளான் பண்ணி நாம் இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம்லாம் இருந்து அந்த ஜனங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு இவன் பிளான் போடுறான். இவன் பிளான் போடுறத எலிசாங்கிற தேவ மனுஷன் இவன் என்ன பண்ணுறான், ஒரு ஆள் அனுப்பி இந்த இடத்துலலாம் போய் யுத்த வீரரை நிறுத்துங்க, ஏன்னு சொன்னால் சீரியாவின் ராஜா உள்ளே வரப்போகிறான், அதனால் நீங்கள் அலர்ட்டாக இருங்கன்னு சொல்லி அந்த ராஜாவை, இஸ்ரவேலின் ராஜாவை எச்சரிக்கிறான். அதே போல் இவங்க போய் பார்க்குறாங்க, ஆமாம் யுத்தத்துக்கு வரப்போகிறாங்க, அவங்க வந்து இருக்கிறத நான் பார்த்தோன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அலாட் பண்ணி இராணுவத்தை பலப்படுத்துகிறாங்க. இராணுவத்தை பலப்படுத்தினா இவங்களால் மேற்கொள்ள முடியல. உடனே அந்த ராஜா, சீரியாவின் ராஜா யோசிக்கிறான், நமக்குள்ள யாரோ ஒரு ஸ்பை இருக்கிறான், யாரோ ஒரு கருப்பாடு இருக்குது, என்ன பண்ணுது, நாம் இங்கே போடுற பிளான் எல்லாம் கொண்டு போய் அவனுக்கு சொல்லிடுறாங்க. அந்த ஸ்பை யாரு, அவனை பிடிங்க அப்படின்னு ராஜா கட்டளை போடுறார். ராஜா கட்டளை போட்ட உடனே அந்த ராஜாவுக்கு ஒருத்தன் வந்து சொல்கிறான், ராஜா நாம் இங்கிருந்து எந்த ஸ்பையும் போகலை, இங்கிருந்து எந்த ஒரு கலகக்காரனும் கொண்டு போய் அங்கே பேசிக்கிட்டு இல்லை, ஆனால் அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் எலிசா. அவன் எப்படிப்பட்டவன் தான், நீ பெட்ரூம்ல போய் உட்கார்ந்து கூட இஸ்ரவேலருக்கு சதி நினைச்சா அதை கூட ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துறாருன்னு போய் சொல்லுவான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எலிசாவை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எலிசாவை தூக்குறதுக்கு பெரிய இராணுவத்தை அனுப்புறான். குதிரையில் ஏராளமான ஜனங்க வந்து அந்த எலிசா இருக்கிற வீட்டை சூழ்ந்துருவாங்க. அப்படி சூழ்ந்த உடனே கேயாசி வெளியே, யதார்த்தமா கேயாசி வெளியே வந்தவன் ஐயோயோன்னு அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடுறான், ஆண்டவனே நமக்கு விரோதமா நிறைய குதிரை வீரர்கள் நிறைய வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த எலிசா சொல்றான், கவலைப்படாத, அவங்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு புரியுதா பாருங்களேன். நமக்கு விரோதமா பிசாசு வியாதியை கொண்டு வரலாம், தரித்திரத்தை கொண்டு வரலாம். உன் மனசாட்சியில் உன்னால முடியாது, நீ வயசாயிடுச்சு, நீ எழும்ப முடியாது, உனக்கு அற்புதம் நடக்காதுன்னு பிசாசு சில காரியங்களை சொல்லலாம். பிசாசு பலமா கூட கிரியை செய்யலாம். ஆனால் ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, உனக்குள்ள வசனத்தை கொடுக்கிறார். இயேசுவினால நீ பலன் அடைவ, இயேசுவின் நாமத்தினால நீ சுகம் அடைவ, உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. இந்த எலிசா ஆலோசனை கொடுக்கிறது போல வேத வசனம் உனக்கு ஆலோசனை கொடுக்கும். நீ சாதாரணமானவள் அல்ல, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் முழங்காலுக்கு பதில் உண்டு, உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு, உன் நம்பிக்கைக்கு பதில் உண்டு. இப்படி ஆலோசனை அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அந்த ஆலோசனை கேட்குறோமா, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த கேயாசி ஓடி வரான், ஆண்டவனே பெரிய படம் வந்துருச்சு. அதுக்கு கேயாசி கிட்ட சொல்கிறான், கவலைப்படாத, அவங்களோடு இருக்கிறத காட்டில் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். நம்ம கூடவா 1 2 நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், வேற யாரும் இங்கே இல்லை, இஸ்ரவேல் ராஜா இல்லை, யாருமே இல்லை ஆண்டவனே அப்படின்னு போய் அவங்கள்ட்ட சொல்லுவோம். அதுக்கு அவன் சொல்லுவான், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு, ஆண்டவரை இவனுடைய கண்களை திறந்தரலாம்,
உடனே கண்ணை திறந்த அக்னிமயமான ரதங்கள். கொஞ்சம் கவனிங்க, இந்த சம்பவத்தில் கொஞ்சம் உள்வாங்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். அதனால தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அது நீ வாயை கட்டி வைத்த கட்டுறதுனால அல்ல, தேவ தயவினால் வருகிறது. கொஞ்சம் இந்த நகசோனை கொஞ்சம் படிச்சுட்டு அப்படியே முடிச்சுக்கலாம் பாருங்க. இந்த நகசோன் என்கிற ஒரு மனுஷனுக்குள்ள இஸ்ரவேலில் யோசுவா காலேப்பு மாதிரி நகசோனுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் இருந்தது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு கடந்து போகிறதுல ஒரு விறுவிறுப்பார் தான். நகசோன் யார் அப்படின்னு சொன்னால், வேத வல்லுநர் சொல்கிறாங்க, அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும் பொழுது நகசோனை அவன் யூதா கோத்திரத்திலேருந்து வரான் நகசோன். அந்த நகசோனுக்கு அவனுடைய வீரத்தையும் அவனுடைய துணிச்சலை பார்த்து ஒரு படைக்கு தலைவனாக அவனை நியமிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு வழிகாட்டியாக அவனை நியமிக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, செங்கடலுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. எல்லா ஜனமும் முறுமுறுக்குது. எல்லா ஜனமும் முறுமுறுக்கும் போது மோசே என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட முறையிடுறார். என்ன இது யாத்ரா 14வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அது இருக்கும், இங்கே விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறது மட்டும் காதில் வாங்கிக்கங்க. இவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், அந்த ஆண்டவர் சொல்லுவார், நீ என்கிட்ட முறையிடுறது என்ன, நீ செங்கடலை அடித்து பிளந்து விட்டு ஜனங்களை போ சொல்ல அப்படின்னு சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவார், மோசே கொண்டு வந்து அந்த கோலை அடிக்கிறதுக்கு வரும்போது எல்லாரும் அலாட்டாக நிற்கிறாங்க. எல்லாரும் அந்த செங்கடலை போகிறதுக்காக ஒரு இராணுவம் நிற்குது. பின்னாடி முறுமுறுக்கிற கூட்டம் இருக்குது, முன்னாடி இருக்கிறதுல மொத்த ஆளாக நகசோன் நிற்கிறான். அப்போது மோசே என்ன சொல்கிறான், அந்த கோலை கொண்டு வந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே கர்த்தன்னு சொல்லி அந்த கோலை ஓங்கி தண்ணியில் அடித்து எல்லாரும் புறப்படுங்கன்னு சொல்லி அந்த கோலை அடிப்பான். அடித்த உடனே தண்ணி பிளக்கட்டுன்னு எல்லாரும் நிற்பாங்க. ஆனால் நகசோன் அடித்த ஸ்பாட்டுக்கு உள்ளே இறங்குவான். அடித்த ஸ்பாட்டுக்கு உள்ளே இறங்கணும்னு அவனோடு சேர்ந்தவர்கள், ஏன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது. அப்போ அவன் முன்னாடி போனால் பின்னாடி அந்த படம் வரணும். எல்லாரும் இறங்குறாங்க. இறங்கி தண்ணியில் இறங்கி நடக்க அந்த தண்ணி இதுவரையில் அப்படியே விலகும். அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணி அப்படியே பெரிய அளவில் விலகும். அதன் பிறகு எல்லாரும் கடந்து போவாங்க. அன்னைக்கு அந்த துணிச்சலாம், இந்த அடிமைத்தனம் எனக்கு இல்லை, என்னை காக்கிறவர் உயிர் உள்ளவர் அப்படி நம்பி அந்த கடல்ல இறங்குறார். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் ஒவ்வொரு பெந்தகோஸ்து விசுவாசிக்கு வரணும். உன் மனசுல உன் ஊரு, உன் இனம், உன் சொந்தம், நீ வளர்ந்த விதம், அந்த கிராமம், அது மனசுல வரக்கூடாது. இந்த வேதம், இந்த வார்த்தை, அந்த தேவன், அவருடைய அற்புதம், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். இந்த அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம், இந்த ஜாதி வேண்டாம், இந்த கிராமம் வேண்டாம். எனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமுள்ள விசாலமுள்ள அந்த வாழ்க்கையை சுதந்திரிக்க நடந்து போங்க. இதை சில பேர் சொல்றாங்க, அது பரலோகம் இல்லைங்க, பூமியில தான் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அதனாலதான் வாக்குத்தத்தம் பூமியை சுதந்தரிப்பான். இந்த உலகத்தை நீங்க சுதந்தரிக்கணும். எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கட்டும், நான் பூமியை இயேசுவின் நாமத்தினாலே சுதந்தரிப்பேன். எல்லாம் கவனிச்சுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நகசோன் இறங்குறான் பாருங்க. 1 நாளாம் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவனுடைய வம்சாவளியை சொல்லுது பாருங்க. 1 நாளாம் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 2வது அதிகாரத்தை எடுத்து 10ஆம் வசனத்தை படிங்க. ராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். இவன் யூதா வம்சத்தில் வரான். இந்த நகசோனுடைய வழியில தான் இயேசு கிறிஸ்துவே வருகிறார். நீங்க அதை பற்றி படிக்கணும் சொன்னா மத்திய புஸ்தகம் 1 அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. மத்திய புஸ்தகம் 1 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை பாருங்க. ஆதாம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாகிய சாலமோனை பெற்றான். இப்போதும் இங்க கவனிச்சீங்கன்னா அப்படியே வரும்பொழுது அந்த வழியில தான் இயேசு கிறிஸ்து வரார். நகசோனை குறித்து வேதத்தில் நிறைய இடத்துல எழுதப்படலைனாலும் அவன் விசுவாச வீரன் என்பதனால தான் புதிய ஏற்பாட்டில் மத்திய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நகசோன் எப்படிப்பட்டவன்னா ஒரு யுத்த வீரனாக இருந்தான். இந்த என்னாம புஸ்தகம் 7வது அதிகாரத்தை திருப்பி சொன்னா 7வது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் படிங்களா. 7ல் 2, 3 தங்கள் பிதாக்களுடைய வம்ச தலைவரும் வம்ச
தலைவரும். அதை நம்ம எப்படி எடுக்கணும்? ஒவ்வொரு வம்ச தலைவர் என்பது ஒவ்வொரு குடும்ப தலைவர். இப்போ புரியுது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க. ஒவ்வொரு இங்க கவனிங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவனிங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவரும், ஒவ்வொரு குடும்பமும், அந்த குடும்பம் என்ன செய்யணுமா? தங்கள் பிதாக்களுடைய வம்ச தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்கள் ஆகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள். தங்கள் காணிக்கையாக 6 கூண்டு வண்டில்களையும் 12 மாடுகளையும் 12 பிரபுக்களையும் ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுக்கு ஒவ்வொரு மாடாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இப்போ கவனிங்க, ஒவ்வொரு கோத்திர தலைவர், ஒவ்வொரு குடும்ப தலைவரும் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படி புறப்பட்டு வரணும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கோத்திரத்திலையும் 12 கோத்திரம் 12 நாளில் 12 பலி செலுத்துவாங்க. ஒரு கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆராதனை நடக்குது. அந்த கர்த்தருக்கு செலுத்துகிறதுல முதல் இடத்துல இந்த நகசோன் வருவார். இந்த நகசோன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே என்னாம புத்தகம் 7வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா 12வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது, அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தான் ஆகிய அமினதாபின் குமாரன் நகசோன். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையும் உள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவும். இங்க கவனிங்க, இது எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த பலி செலுத்துவதற்கு தேவையான அந்த உடைமைகள், பன்னிமுட்டுகள் சொல்கிறாங்க இல்லையா, கரண்டி, இந்த அதாவது வந்து அந்த பலி செலுத்தும் பொழுது தேவைப்படுகிற அத்தனை பொருட்களையும் அவன் எடுத்துக்கிட்டு, எத்தனை விதமான பலினா, முதல்ல பார்க்குறோம் சர்வாங்க தகன பலி, சர்வாங்க தகன பலி. ரெண்டாவது பார்க்குறோம் பாவ நிவாரண பலி. மூணாவது பார்க்குறோம் சமாதான பலி. அப்போ பாருங்க, அந்த ஜனத்திலேயே, அந்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்திலேயே முதல் இடத்துல இந்த நகசோன் எழும்பி, ஏன்னா நகசோனுக்கு என்ன இருந்தது? துணிச்சலான விசுவாசம், தேவன் பேர்ல பற்றுதல். நான் கர்த்தருக்காக விதைக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்ததுல முதன்மையானது தேவனுக்குரியது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அப்படி இருக்கும்? சில பேர் மட்டும் பாருங்க, குடும்பமா வந்து தசம்பாகத்தை கொடுப்பாங்க. சில பேருடைய குடும்பத்தில் அந்த குடும்பமே என்ன யோசிப்பு, இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களா? நாம் வீட்டில் இருக்கிறோம், நாம் குடும்பமாக ஆலயத்துக்கு போகிறோம், தசம பாகமே நாம் ஒரு மாதம் கூட கொடுக்கலையே, யோசிக்கிறாங்களா அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லக்கூடியது, கொடுக்குற பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும். அப்படி வந்தால் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே பைபிள் சொல்லுது, நகசோன் அவனை குறித்து புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. இவனை குறித்து நிறைய பேசணும். நான் ஒரு சிலதை மட்டும் சொல்லிட்டு வேகமாக கடந்து போகிறேன். அந்த நகசோன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இஸ்ரவேல் கூட மொத்தம் 12 நாளில் பலி செலுத்துவாங்க. 12 நாளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செலுத்துவாங்க, ஒவ்வொருத்தரும் அதே போல் பலிகளை செலுத்துவாங்க. அப்படி முதல் நாளில் நகசோன் வந்து அந்த பலிகளை அவன் செலுத்துகிறான். அவன் சொல்லும்போது, அவன் செலுத்தும் சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, அதுக்கப்புறம் பாவ நிவாரண பலி, இது எல்லாத்தையும் செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ஏன் தெரியுமா? அவன் தான் அந்த அடிமை தேசத்துலேருந்து எனக்கு ஒரு நல்ல தேசம் இருக்குன்னு மனப்பூர்வமாக அதை விசுவாசித்தான். 2 நாளாகமும் 31 6ஆம் வசனத்திலிருந்து படிங்க. யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தை கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். கவனிங்க, ஆண்டவர் அதை அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்படி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா, எசேக்கியாவும் பிரபுக்கள் வந்து அந்த குவியலை காணும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தாங்களாம். ஒரு ராஜா, ஒரு ஆசாரியன், ஒரு ராஜா, அந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஆசாரியன், இவங்க எல்லாருமே வந்து அதை பார்க்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது ராஜா புகழுகிறான். இன்னைக்கு நல்லா கவனிங்க, இந்த ஆசாரியனுக்கு அந்த ஜனங்க கொண்டு வந்து வைக்கும் பொழுது ராஜா புகழ்ந்தது போல, நீங்கள் கொண்டு வந்து படைக்கிற அந்த காணிக்கைகளை தசம பாகங்களையும் ராஜாவாகி இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவர் உங்களை புகழ்வார். இந்த மனுஷனுக்கு ரத்தம் சிந்தினேன், இந்த மனுஷனுக்கு நான் கொடுத்ததுல முதன்மையானதை கர்த்தரை கனம் பண்ணும்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்துக்கு கொண்டு
கொண்டு வந்து அவன் கர்த்தருக்கு விதைத்தான் என்று சொல்லி கர்த்தர் அவனை கனம் பண்ணுவாராம். வசனம் சொல்லுது பாருங்க, அந்த விதைக்கிற அந்த அனுபவம் தேவன் தான் அவர்களுக்கு கொடுக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, சாதோக்கின் சந்ததியானாக அசரியா எனும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அந்த தசமபாகம் கொடுத்ததினால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தாராம். வசனம் அப்படித்தான் சொல்லுது, உன் விளைவின் முதற் பலனினால் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிறம். அந்த கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது ஒரு சிலருக்குள்ள மாற்றம் வரட்டும். ஒரு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் பெந்தேகோஸ்தே கிறிஸ்துவனுடைய அனுபவம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சுபாவம் நமக்குள்ள இருக்கா? என்னாம புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பிங்க, 18வது அதிகாரம். என்னாம புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை படிங்க. 18:28. இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையிலே தசமபாகமாகிய உங்கள் பங்குகள் எல்லாம் நீங்களும் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது தசமபாகத்தை ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆரோனுங்கிறது ஊழியக்காரன். அந்த ஆரோனுக்கு என்ன செய்யணும்? அங்கே படைக்கிற அந்த இடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் விளைஞ்சதோ அதை கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க இல்லையா? அதை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அது யாருடையதான் போகும்? அது அந்த ஆசாரியனுடையதா போகும். அது அவனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கை எல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்புக்காக செலுத்த வேண்டும். ஆதலால் நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதில் உச்சிதமானதை நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் போது அது களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்து செலுத்துகிறது போல லேவியருக்கு எண்ணப்படும். அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் புசிக்கலாம். அது நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம். அதாவது அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிற காணிக்கையும், அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து படைக்கிற காணிக்கையும் தசமபாகமும், அது அந்த இடத்துல ஆசாரிய வேலை செய்கிற அந்த ஊழியனுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம். அது அவனுக்குரியது. அதில் தான் அவன் பிழைக்கணும். வசனம் அப்படி தான் சொல்லுது. மற்றவர்கள் மற்ற வேலைக்கெல்லாம் போகலாம், எல்லாரும் எல்லா வேலைக்கு போகலாம். ஆனால் அந்த லேவி கோத்திரம் எந்த வேலைக்கு போகக்கூடாது? ஆசாரி ஆலயத்தினுடைய வேலையை மட்டும்தான் செய்யணும். அவன் என்ன செய்யணும்? அந்த ஜனங்களுக்கு ஜெப கூட்டம் நடத்துறதோ, அந்த ஜனங்களை வழி நடத்துறதோ, அந்த வேலை செய்யறதுக்காக அவனுக்கு, நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது போல ஆலயத்தின் வேலைகளை செய்து அந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்காக அவனுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் தான் அந்த தசம பாகங்கள், காணிக்கைகள். அந்த காணிக்கையும் அந்த தசம பாகத்தையும் அந்த ஊழியக்காரன் எடுத்து சாப்பிடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா அதுதான் அவனுடைய ஊதியம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அடுத்து இன்னொரு வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை திருப்பிக்கணும். இது பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு, கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஊழியங்களுக்கு அவர் எழுதும் பொழுது, பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு அவர் எழுதும் பொழுது சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9:13 படிங்க. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளை புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டு என்று அறியீர்களா? அதாவது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, அந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் கொண்டு வந்து படைக்கிறது அது அவர்களுக்குரியது. அடுத்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அந்தபடியே இதை கவனிங்க. அந்தபடி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, அந்த ஊழியத்தினாலே அந்த சபையினால தான் அவங்களுக்கு போஷிப்பு, அதுல தான் பிழைப்பு உண்டாகும்னு சொல்லி கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. அந்தபடியே எல்லாரும் சேர்ந்து படிங்க. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று இது மனுஷன் கட்டளையிடல, கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படியே நீங்க யாத்ராம புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பிக்கொள்ள, ஒரு 3 வசனங்களை 3 அதிகாரத்தை மட்டும் படிச்சுட்டு நாம நிறுத்தி கொள்ளலாம். யாத்ராம புஸ்தகம் 35வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. இது தேவனுடைய பிரதானமான ஒரு கட்டளையா இருக்கிறது. யாத்ராம 35ல 4ஆம் வசனத்துல இருந்து படிக்கலாம் பாருங்க. பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் கவனிங்க. எத்தனை பேருக்கு இது புரிய தெரியல, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பின்னும் மோசே
இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, சபையார் இது திருச்சபை மக்களுக்கு, சபையார் எல்லாரும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதில் கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீலமும் ரத்தாம்பரமும் சிகப்பு நூலும். இப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா எல்லாத்திலையும் காணிக்கை கொடுக்கணும். இதே வசனத்தை திரும்பி யாத்ராம் புஸ்தகம் 25வது அதிகாரத்துக்கு வாங்க. யாத்ராம் புஸ்தகம் சொல்லதையே திருப்பி சொல்ல காரணம் என்னங்கிறத கொஞ்சம் கவனிச்சுங்க. யாத்ராம் புஸ்தகம் 25:1 படிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்கள். இதுதான் சத்தியம். அதனால தான் சொல்லும் பொழுது உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனோ அவங்கிட்ட என்ன செய், வாங்கிக்க. உற்சாகமா கொடுக்கலையா விற்று, உற்சாகமா கொடுக்கலனா விட்டுருங்க. அடுத்து சொல்லுது, நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை என்னென்ன காணிக்கைன்னு சொன்னா பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீலம் ரத்தாம்பரமும் சேப்பனும், உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதில் ஒன்று அங்கே கொடு அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னொரு இந்த வசனத்தோடு நான் நிறுத்துறேன், மீதியை நாம் அடுத்த வாரத்தில் கவனிக்கலாம். லேவியராம் புஸ்தகம் 27க்கு வந்துருங்க. லேவியர் அடுத்த அதிகாரம், லேவியராம் புஸ்தகம் 27வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஒரு விசுவாசி அந்த பூமியை சுதந்தரிப்பான்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லையா, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கணும்னா, அந்த பூமியை சுதந்தரிக்கணும்னா தேவனை கனம் பண்ணுகிறது பழக்கம் இருந்தால் இந்த பூமியை சுதந்தரிக்கலாம். பைபிளை படிக்கிறோம். ஆபிரகாம் தனக்கு கிடைத்த எல்லாவற்றிலும் தேவனுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாம் தேவனுக்கு தசம பாகம் செலுத்தினான். நானும் உங்க டேஷ் நீங்களே அந்த கேஃபை ஃபில் பண்ணிங்க. சரி, போட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வசனம் சொல்லும் போது சொல்லுது, ஆபிரகாம் பூமியை சுதந்தரிப்பான். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே ஆண்டவருக்கு அவன் தசம்பாகத்தை கொடுத்தான். ஆனால் தான் பைபிள் சொல்லுது, நீ கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். இப்போ என்னாம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும். 27வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. கடைசி அதிகாரம் என்னாம புஸ்தகம் 27வது அதிகாரம். அதில் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 30வது வசனம், தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சத்தின் கனிகளிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கவனிங்க, உன் வாழ்க்கையில் இந்த பூமியை சுதந்தரிக்கணும்னு சொன்னா ஆண்டவர் பாருங்க, ஆதியில் ஆதாம் இருந்தான் இல்லையா, அந்த ஆதாமுக்கு கூட என்ன சொன்னார் சொன்னா, தேசத்தில் இருக்கிற இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம், ஆனால் இந்த ஒரு மரத்துடைய கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. அதே போல தான் ஒரே ஒரு விதியை தான் கர்த்தர் கொடுத்தார். உன்னுடைய வருமானத்தில் நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் 10ல் 1 நீ எடுக்கக்கூடாது, அது கர்த்தருக்குரியதுன்னு சொல்லி. இந்த தசம்பாகம் நான் ஒரு சிலர் பார்த்துருக்கேன் பாருங்களேன், தசம்பாகம் கொடுக்க கொடுக்க அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி வரும். எப்போ ஜபம் குறையுதோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தசம்பாகம் குறைய ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு அந்த ஜப வாழ்க்கை குறைய குறைய சர்ச்சுக்கு வர்ற அனுபவமும் குறைஞ்சி போகும். ஆனால் இதே ஒரு மனுஷன் ஜபத்தில் இருக்கிறாங்க, வசனத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கிரியையோட கூடிய விசுவாசம் வெளிப்படும். அதனால தான் சொல்கிற பாருங்க, ஒரு மனுஷன் இந்த பூமியை சுதந்திரிக்கணும்னா தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசமபாகத்தில் எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாக இருந்ததானால் அதனுடன் 5ல் 1 பங்கை கூட்டி கொடுக்க கடவன். கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகள் 10ல் 1 பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அது நல்லதோ இளைப்பானதோ என்று அவன் அதை பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம். மாற்றினால் அது பதிலாக கொடுக்கப்படுமாகிய 2 பரிசுத்தமாகும், அது மீட்கப்பட கூடாது என்று அவர்களோட சொல் என்றான். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேவுக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. இது கர்த்தர் கொடுத்த கட்டளை, இது கர்த்தர் கொடுத்த கட்டளை. இந்த கட்டளைகளையும் இந்த நியமங்களையும் கடைப்பிடித்து ஒரு மனிதன் வாழும் பொழுது இந்த மனுஷன் அந்த கட்டளை, அதான் பாருங்க, நகசோன் அவன் முன்னாடி இறங்கி போறான், அவனுக்குள்ள விசுவாசம், கர்த்தர் எனக்கு பாலும் தேனை வைத்த தேசத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில இறங்குறான். அதே போலதான் 12 கோத்திரத்திலும் நகசோன் முந்தி வந்து
முதல் பலி அவன் தான் ஆண்டவருக்கு என்று செலுத்துறான். அதை செலுத்தும் பொழுது ஆயத்தமா வரான். அவனை பார்த்து அடுத்தவனும் அதே போல சமாதான பலி, அந்த ஸ்தோத்திர பலி, எல்லா பலி செலுத்துறதுக்கு அடுத்த 11 கோத்திரமும் ரெடி ஆகுறாங்க. அப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 12 கோத்திரத்துக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்களும் இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளாய் அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த யூதா கோத்திரத்துல இயேசு வராரு. இயேசு கிறிஸ்துவின் வழியில நாம வந்தவங்க. அதனால தான் நாம யாருன்னு சொன்னால், நாம கூட இஸ்ரவேலர்களே, நாம கூட கிறிஸ்துவனுடைய வம்சத்தில் வந்த ஆபிரகாமின் சந்ததி. அதனால தான் அவர் சொல்லும் பொழுது இந்த ஆபிரகாமுடைய சந்ததி. நாம் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று கேட்ட வசனத்தை போல ஆபிரகாமுக்கு சந்ததியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாசித்த வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் இந்த உலகத்தை, இந்த பூமியை சுதந்திரிப்பான் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பிடித்தான். ஏன்னு சொன்னா, பூமி மனிதனுக்காக படைக்கப்பட்டது. இந்த பூமியில கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது அவர் உன்னை கனம் பண்ணுவார். இந்த பூமியில கனம் பண்ணுகிறதுக்கு தான் அந்த ஆராதனை, இந்த காணிக்கைகள், இந்த தசம பாகங்கள், இந்த பலியிடுகிற பழக்க வழக்கங்கள், அதாவது ஏழைகளுக்கு இறங்குவது, மற்றவர்களை நேசிப்பதுன்னு சொல்லி பல பிரமாணங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபைத்தார். ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினாலே ஆண்டவரே இந்த பூமியை சுதந்திரித்தானோ, அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமியை சுதந்திரிக்க வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்கும் சத்துவத்தையும் வல்லமையும் கர்த்தர் பெருக பண்ணும்படியாய் உம்முடைய நாமத்தில் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவர், இரக்கமுள்ள தேவனே, பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனத்தின்படி ஆபிரகாமை போல இந்த உலகத்தில் நிறைய வேலைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் விசுவாச வீரர்களாய் ஆண்டவரே தானம் தர்மம் செய்கிறவர்களாய், கர்த்தரை நேசிக்கிறவர்களாய், கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறவர்களாய், ஊழியத்தை நேசிக்கிறவர்களாய், இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் இவர்கள் உதாரத்துமாய் கொடுக்கத்தக்கதாக, வெள்ளியும் பொன்னும் இவர்களுக்கு பெருகத்தக்கதாக, கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, இவர்கள் வாழ்க்கையில நன்மை கிருபை பெருகும்படியாக, சொல்லப்பட்ட வார்த்தை இவர்கள் வாழ்க்கையில நிறைவை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்கள் கையிடுகிற காரியம், இவர்கள் குடும்பம், இவர்கள் வேலை ஸ்தலம் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும். ஆளுகட்சி ஆசீர்வாதி வழி நடத்தும். உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.